வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிருஷோபா சாரோட உயிர்நாடி பேட்ச்ல டே 1ல இருந்து டே 8 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் மட்டுமே நான் ஓவரால் ஒரு ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உயிர்நாடி 1ல பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் அழகு 1 ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அறநூல்களும் திருக்குறளும் கவர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் இன்னைக்கு ஒரு ஓவராலா ஒரு ரிவிஷன் பண்ண போறேன். ஏன்னா நம்ம டே வைஸ் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு படிச்சிருப்போம். இன்னைக்கு மொத்தமா படிக்கும்போது நமக்கே அதுல ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களோட லைவ் டெஸ்ட் எதுவுமே நான் அட்டன் பண்ணலன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு ஓவரால் ரிவிஷன் பண்ணிட்டு அவங்களோட தமிழ் லைவ் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக்ல சிலபஸ் வைஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறமா தான் புத்தா டிஎன்பிஎஸ்சி புக்கை ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் புக் வைஸ் எனக்கு தமிழ் கவர் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா சந்தோஷ்மணி அகாடமி சாரோட பிடிஎஃப் தான். நீங்க யூடியூப்ல போயிட்டு தமிழ் வேர் டு ஸ்டடி சந்தோஷ்மணி அகாடமி நீங்க அடிச்சீங்கனாலே ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் ஒரு 13 பக்கம் இருக்கும். அந்த 13 பக்கம் நீங்க படிச்சிட்டாலே போதும், தமிழ் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். அந்த பிடிஎஃப் வச்சு தான் நான் தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. இப்போ அழகு 1க்குமே அதை வச்சு தான் நான் கவர் பண்ணேன். பேஜ் நம்பர் வைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க எங்கெங்க இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. சந்தோஷ்மணி அகாடமி புக் ரிவ்யூ பத்தி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு புக் ரிசீவ் ஆயாச்சு. நிறைய பேர் என்கிட்ட உயிர்நாடி 1 நான் இனிமே படிக்க ஆரம்பிச்சு அது உயிர்நாடி 2க்கு வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அஃபெக்ட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது பார்த்துக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்லுவேன்னா இப்போ உயிர்நாடி 1 பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாலிட்டி ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா அழகு 1 சிலபஸ் வைஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்க உயிர்நாடி ஃபாலோ பண்ணாம நார்மலா நீங்க படிச்சா கூட இதெல்லாம் கண்டிப்பா நீங்க எப்படினாலும் படிச்சு தானே ஆகணும். அப்படிங்கிறப்போ நீங்க இதை ஃபாலோ பண்ணி படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. உயிர்நாடி பேட்ச் நீங்க ஃபாலோ பண்ணலனாலும் கண்டிப்பா நீங்க பாலிட்டி படிச்சு தான் ஆகணும். அழகு 1 தமிழ்ல நீங்க கவர் பண்ணி தான் ஆகணுங்கிறப்போ இதை ஃபாலோ பண்ணி படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த அஃபெக்டும் ஆகாதுங்கிறத என்னோட தாட்டா இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிறத ஒரு லைவ் டிஸ்கஷன் மாதிரி நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் 8 மணிக்கு தமிழ் லைவ் டிஸ்கஷன் இருக்கு, மறக்காம வாங்க.